ஏறும் மயில் ஏறி விளையாடும் சண்முகா, ஈசருடன் ஞான மொழி பேசும் சண்முகா, ஊரும் அறியாத சகலமெல்லாம் எனக்கு மழையாக தெரிகிறது. எப்படி வேடிக்கை பார்ப்பது? முகமான ஒரு விதமாக இருக்க வேண்டிய காரணம் என்ன தம்பி? சொல்லுவோம் ஏனம்மா தாயே ஏனம்மா தாயே அயோத்தியாபுரியில் தங்கவேல் நடந்த அந்த அபூர்வமான வார்த்தையை தங்களிடம் தெரிவிப்போம் என்றால் எனக்கு நாவல் நான் என்ன செய்வேன் மதனி? அயோத்தியாபுரியிலே நடந்த ரகசியத்தை தங்களிடத்தில் என்ன விதமாக தெரிவிப்பேன் என்று தாங்கள் தெரிவிக்கிறீர்கள். இந்த தாயை போல் தன்னிடத்தில் தெரிவிக்காமல் தம்பி மைத்துனா சீதா பேரிகை அடங்க மட்டும் பிராட்டிய மதனமாரே
ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா போடா பேரிகை அடங்க மாட்டேன் என் பிராட்டியே ஒன்றும் பண்ணாது சரியா தான் இருக்கு அதை சீரிகு ராமச்சந்திர செம்பிய கூடிய வார்த்தை சொல்லுவோம் என்றால் நாமும் கைகாசி வாற்றின் பிரகாரம் 14 வருஷம் வனவாசம் முடிந்து பிறகு அயோத்தியாபுரி வந்து என் தமையனார் ஆட்சி செய்யும் அந்த நேரத்துல என்ன கேள்விப்பட்டார்? 14 வருஷம் பரதன் ஆட்சி புரிந்தான் அல்லவா? அந்த பரதன் ஆட்சியில எப்படி சட்ட திட்டங்களை போட்டான் என்றால் குடிமக்கள் அனைவரையும் அழைப்பித்து குடிமக்களே மேல்வாரம் அனைத்தும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள், கீழ்வாரத்தை கொண்டாந்து அரசாங்கத்துக்கு கொடுங்க. இப்ப நம்ம வரிபணம் கட்டுறோம்ல, அது போல சட்டத்தை போட்டோம். அப்ப மக்கள் என்ன செஞ்சாங்க? மேல்வாரத்துல விளையக்கூடிய கம்பு, சோளம், கேழ்வரகு, நெல்லு இப்படி பயிர்களை விதைச்சு மேல்வாரம்லாம் அவங்க அறுத்துக்கிட்டு சப்பு சருவ ஆட்சி வந்து இங்க போட்டாங்களாம், எங்க அரமனையில. அதை பார்த்த பரதன் இது என்னடா கொடுமையா இருக்கு அப்படின்னு மீண்டும் பெருங்குடி மக்களை அழைத்து நீங்க எல்லாம் வந்து மேல்வாரத்தை கொண்டாந்து எங்களுக்கு கொடுங்க, அரசாங்கத்துக்கு அடிவாரத்தை நீங்க எடுத்துக்கங்கன்னு, அதான் அடிவாரத்தை எடுத்துங்கன்னு சட்டத்தை திருப்பணும். அப்போது என்ன பண்ணுது? முதல்ல வந்து மேல்வாரத்தை எடுத்துங்க, அடிவாரத்தை கொடுங்கன்னா தப்பு சருவ அறுத்து போட்டாங்க. இப்ப அடிவாரத்தை கொண்டாந்து மேல்வாரத்தை கொண்டாந்து அரசாங்கத்துக்கு கொடுங்க, அடிவாரத்தை நீங்க எடுத்துக்கன்னு போட்டாங்கல்ல. இப்ப அடியில காய்க்கக்கூடிய மரவள்ளி கிழங்கு, குச்சி கிழங்கு, உருளைக்கிழங்கு, மஞ்சள் இப்படி போயிட்ட பொருள்களை பயிரிட்டார்களாம். அடிவாரத்தை தான் அப்ப குடிமக்கள் எடுத்து சொல்லிட்டாங்களே அரசாங்கத்துல. அப்பயே மேல்வாரத்தில் இருக்கிறதுல ஆட்சி கொண்டு சப்பு சருவ போட்டாங்களா. அதாவது பரதனுக்கு ரொம்ப கஷ்டமாயி மனசுல விவசாய பெருமை மக்கள்லாம் அடைத்து ஏதோ அரசாங்கத்துக்கு பாவ புண்ணியம் பார்த்து கொடுத்ததை கொடுங்க, நீங்க போய் சாப்பிடுறது பயிரிட்டு அப்படின்னு நடத்தி வந்தானோ 14 வருஷம் ஆட்சி புரிஞ்சானோ அயோத்தியா. இதை யாரு அறிந்தா? ராமபுரான் காதுல அறிஞ்சாரு. அறிஞ்ச உடனே அவர் என்ன நினைச்சாரு? இப்பேற்பட்ட வதை, இப்பேற்பட்ட தில்லுமுள்ளு பண்ணீங்களா அரசாங்கத்தை, சரி உங்களுக்கு புத்தி புகுட்டணும் அப்படின்னு அனைவரையும் சத்தம் போட்டு வரவழைத்தாரு. வரவழைத்து என்ன சொன்னார் குடிமக்கள் கிட்ட? குடிமக்களே, நான் 14 இருந்து அயோத்தி வரும் சமயத்துல ஒரு பூசணிக்காய் கொண்டாந்துருக்கேன். அந்த பூசணிக்காயை உடைத்து அனைவருக்கும் ஆளுக்கு ஒரு விரை கொடுப்பேன், எல்லாம் கொண்டே பயிரிடுங்க. பயிரிட்டு பூ, அதாவது கொடி ஓடி பூ பூத்து காய் காய்க்கும். நான் விரை கொடுத்தல அரசாங்கத்துக்கு ஆளுக்கு ஒரு காய் கொண்டாந்து கொடுங்க. அப்படி காய்க்காதவர்கள், பூக்காதவர்கள், கொடுக்க முடியாதவர்கள், அடுத்தவர் எவர் கொண்டாந்து ஒரு பூசணிக்காய் தராங்களோ அந்த அளவுக்கு பொன் கொடுக்கணும், பொருள் கொடுக்கணும் அப்படின்னு சட்டத்தை போட்டாராம் எங்க அண்டா. போட்ட உடனே மக்கள் என்ன நினைச்சாங்க தெரியுமா? 16 வருஷம் அரசாங்கத்தை ஏமாத்தி வச்சிருக்கோம், பணம்
எவ்வளவு வந்துடும் ஒரு பூசணிக்காய் எடை பொண்ணு வாங்கிட்டு கொடுத்துடலான்னு திமுரு இடத்துல இருந்தாங்களா. அப்பதான் எல்லாரும் கொண்டு பூசணிக்காய் காய்ச்சவங்க காய் பூசணிக்காய் கொடுத்தாங்க. காய்க்காதவங்க பொருளை மூட்டை கட்டிட்டு வந்தாங்களா. அப்படி கட்டிட்டு வந்து திராட்சையில எடை வைக்கும் போது எவ்வளவு பொருள்களை வச்சு எடையை சரி கட்ட முடியலையா. அப்பதான் நினைச்சார்களா, என் தம்பியுடைய ஆட்சியில மதியாத மிதியாத அரசாங்கத்தை ஏமாற்றி போயிச்சவங்க நீங்க எல்லாமே. ஆனா இனிமேக்கு நீ அப்படி பொழைக்க கூடாது. ஆனா எப்படி நான் என்ன சாப்போம்னா, அல்லப்பகல் 64 நேரமும் என் நாமத்தை சொல்லிதான் நீங்க பொழைக்கணும் அப்படின்னு விட்டாராம் சாபத்தை. அது யாரு? அவங்க தான் பெருமா மாட்டுக்காரங்க. ராமா கோவிந்தா ராமா கோவிந்தா மாதிரி எவ்வளவு அஸ்டூரி அவங்க வச்சிருந்தாலும் அந்த பகவான் பேரை சொல்லாதவங்க காலேஜ் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அது போல அவர் சட்டத்தை போட்டாராம். இப்படி பார்த்து விட்டு அண்ணார் என்ன நினைத்தார், தம்பி ஆட்சியில இப்பேற்பட்ட கோல்மால்லாம் நடந்திருக்குது, நம்ம ஆட்சிக்கு வந்திருப்படி என்ன நடக்குதோ, யாரு என்ன சொல்றாங்களோ, யாரு என்ன பேசுறாங்களோ பார்க்க வேண்டும் என்று தலையார் மணிகளை அனுப்பிட்டு வேறுமாசை வீதி வீதியாக சென்று நகர் சோதனை செய்துவாங்க அப்படின்னு கட்டளை இட்டார். அவர் வீதி வீதியாக சென்று நகர் சோதனை செய்வாங்க. அந்த சமயத்துல எல்லா வீதிகளிலும் ராமா ராமா என்ற வாக்கியத்தோடு இருந்துதான். ஆனா அலுப்ப அதாவது அழுக்கு துணி எடுத்து சுலுப சீவனம் செய்யக்கூடிய வண்ணார வீதி சென்ற உடனே மாய்மகளுக்கும் மருமகளுக்கும் மயில்படி சண்டை. மாமியா மேல மருமக எப்படி கோச்சுக்கிறாங்க, கிழமுண்ட ஒரு பாறை என்னைக்கு கிழக்குமா போகுதோ அன்னைக்கு தாண்டி வந்து இந்த குடும்பத்துல நிம்மதியா குடும்பம் பண்ண முடியும். தினந்தோறும் உங்ககிட்ட மாரடிக்க மல்லடிக்க என்னால முடியல, நான் போறேன் எங்க அம்மா வீடு அப்படின்னு அந்த வண்ணாத்தியனுடைய மருமகள் தனி வழியா தாய் வீடு போக சற்று நேரம் கழித்து அரமனை வந்த மகனை பார்த்து, எப்பா மகனே, அதாவது உன் மனைவி என்கிட்ட சண்டை முடிச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போறான், போய் ஆட்சிக்கிட்டு வாடா, எனக்கு கண்ணு தெரியுதா மண்ணு தெரியுதா, 4 வீடு சென்று என்னால சோறு எடுக்க முடியுமா, பழைய துணி எடுத்துட்டு வந்து ஆத்துல துவைத்து வீடு வீடா கொடுக்க எனக்கு சக்தி இருக்கா, போய் ஆட்சிக்கிட்டு வாடா அப்படின்னு உடனே அந்த வண்ணா என்ன சொல்றான், அம்மா உங்ககிட்ட சண்டை முடிச்சுக்கிட்டு அவ தனி வழியா போறான்னா அவளை ஒருபோதும் நான் கூட்டிட்டு வர மாட்டேன், போனவதான் அப்படின்னு மறுத்தான் வண்ணான். அதை கேட்ட அந்த வண்ணாரை கேள்வி, ஏண்டா நாட்டுல சீமையில பூமியில யாரோ எப்பேற்பட்ட குற்றங்கள் எல்லாம் செய்து விட்டு, ஏண்டா அந்த காலத்துல சாதி கட்டுவாங்களாம், தண்ணி துறைக்க வரக்கூடாது, நல்ல காரியங்கள்ல வந்து கலந்து கூடாது, குற்றம் செஞ்சவங்க அப்படிலாம் திட்டம் பண்ணுவாங்களாம். அப்படிலாம் நாட்டுல இருக்கு. மனைவி வேலை செஞ்சுட்டா என்னென்ன தவறு செஞ்சுட்டா, மாமியா மருமவ சண்டை கொடுசு வீட்டுக்கு உண்டு, எந்த வீட்லயும் இல்லைன்னு சொல்லு, எல்லா வீட்லயும் உண்டு. அப்படி இல்ல, அப்படி சண்டைக்காக அவளை அழைத்து வந்து குடும்பம் பண்ணலன்னா இந்த ஊர்ல 4 பேத்துக்கு முன்னால நல்லா பழைப்பியா, 4 பேத்துக்கு நல்லவனா வருவியா, ஆனா போய் அழைச்சிக்கிட்டு வாடா அப்படின்னு அந்த வண்ணாரை கவிதா மகனை சண்டை போட்டான். அவன் என்ன சொல்றான் தெரியுமா, இந்த நாட்டுல சீமெல்லாம் யாரும் எப்படியோ பழைக்கிறாங்கன்னு சொல்றீங்க, எப்படியோ பழைக்கிறாங்கன்னு சொல்றிய, அப்படி யாருமா எல்லாம் போயிச்சா அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த வண்ணார கேள்வி கேட்டா, நம்மளாம் ஆண்டு கொண்டு இருக்கிறாரு தசர சக்கரவர்த்திக்கு ராமா லட்சுமணா பரதா சத்ருகா என்று 4 பேர் பிறந்து அந்த ராமபிரான் சிக்கனையை கைகாசி வாற்றின் பிரகாரம் வனாந்தரம் சென்று 14 வருஷம் வனவாசம் செஞ்சார். அந்த சமீபத்துல தென்னலங்காபுரி ஆளக்கூடிய ராவணர் அவர் தேவி சீத்தாளை தன்னந்தனியாக சிறை எடுத்து போய் 10 மாசம் அசோக வனத்துல அருஞ்சரில் வைத்தான் ராவணன். அப்படி அறிஞரில் இருந்த தன்னுடைய மனைவியை ராவண சம்பாரம் முடித்து சீத்தாள சிறை மீட்டு நமது மனைவி 10 மாதம் கொண்டு தனியா பறிச்சு வச்சுதான மாற்றான். கற்பு அழிந்து விட்டாலும் அழியவில்லை என்று பார்க்க வேண்டும் என்று அக்கினிக்குரிய மூட்டையால முடிவை செய்து, ஏண்டா இன்னைக்கு வலதுல வச்சு சீமந்த கல்யாணம் பண்ணி கண்ணே பெண்ணே என்று கொஞ்சம் குழாவி இருக்காரு, அவருடைய ஜாதியை விட நீ என்ன மீத்திரம், 4 வீடு துணி எடுக்கிற பையதானே, நீ ஏன்டா கவிரிலாம் பாக்குற, ஈன சாதி பையல போய் ஒண்டவாட்டி ஆச்சிட்டு வாடான்னு அந்த கைவி சண்டை போட்டான். அதுக்கு அந்த வண்ணா என்ன சொன்னான், அம்மா அவங்க சூரிய வம்சத்துக்கு கடிவடியா போன பெண்ணை அழைத்து வந்து அவர்கள் குடும்பம் பண்ணுவார்கள், என்னுடைய வீரபுத்திர குலத்துக்கு கடிவடியா போன பெண்ணை அழைத்து வந்து ஒருபோதும் குடும்பம் பண்ண மாட்டான், அவ போனவதான் அப்படின்னு மறுத்தான் அந்த வண்ணானன். அப்ப அங்க இருக்காங்க காவலாளிகள் பதுங்கி இருந்தவங்க, அப்படிப்பட்ட சொல்ல கேட்டு நேரம் அயோத்தியாபுரி வந்து என் அண்ணா அறுத்ததுல இப்படிப்பட்ட ஒரு சொல்ல சொன்ன உடனே அதை எங்க அண்ணார் கேட்ட உடனே அதை கேட்ட உடன் ஐயா
ராமர் உன்னை எங்கள் என்னை அடவினில் விடவும் சொன்னார். சொல்லை தமிழ்நாடு தலையாரி அன்னாருக்கு மனமாகப்பட்டது வெந்து நொந்து இது என்ன கொடுமை? கேவலமான மன்னன் நம் தேவி சீதா மேல இப்பேற்பட்ட குறையை சொல்லி விட்டானே. இந்த குற்றம் ஏற்பட்ட செய்தியோடு நீ வாழ்வது சரியில்லை அப்படின்னு சத்துருக்கனை அழைத்து, தம்பி சத்துருக்கனா, என் மனைவி சீதா மேல வாழ்நாள் குறை சொல்லி விட்டான்டா. அந்த குறையை சொல்ல சீதா மேல வாழ எனக்கு விருப்பம்டா. வனாந்தத்தில் விட்டு வராங்க அண்ணன் ஒரு இடத்தில் கட்டளையிட்டார். அவரும் இந்த வேலையை என்னால செய்ய முடியாது அப்படின்னு மறுத்து விட்டார். இரண்டாவது பரதனை அழைப்பித்து அவரிடமும் கட்டளையிட்டார். அவனும் என்னால் விட்டு வர முடியாது. அதாவது மூணாவதாக என்ன அழைப்பித்து, தம்பி லட்சுமணா, என் மனைவி மேல கேவலமான வாழ்நாள் குறை சொல்லி விட்டான்டா. அந்த குற்றம் ஏற்பட்ட செய்தியோடு வாழ்வதற்கு எனக்கு மனம் அல்லடா. நீயாவது பதில் சொல்லாம கொண்டு போய் அந்த இரு சூத தண்டாவட்டில விட்டு விட்டு நீ மட்டும் திருப்பி வாடினாரு. நான் ஆனபடி சொல்லி பார்த்தேன். ஆனா அதாவது நெருப்புல ஈ உட்கார்ந்து யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அவன் கிடத்தா வண்ணான். அவன் சொன்ன ஒரு வார்த்தைக்காக 5 மாதம் கர்ப்பத்தோடு கூட சீதா மகாலட்சுமியே வனாந்தர விடுவது சரியில்லை, இது நியாயம் இல்ல. ஆனா மருத்துவனை கேட்டாரா? கேட்டா தம்பி லட்சுமணா, உங்க மனைவி சிசு கோத மாண்டலி ஊர்மலா தேட விட்டு சொல்றேன். என் தேவி சீதா மேல வர்ணம் குறை சொல்லி விட்டான். அவளை விட்டு வாடா, ஏன்டா மறுக்குறீங்க? சரி, நீங்க எல்லாம் மறுத்து விட்டீங்க. இதனால வரைக்கும் உங்களை எப்படி நம்பியிருந்தேன் தெரியுமாடா? என் கூட பிறந்த சகோதரர்கள் கீச்ச கோட்டை கடக்க மாட்டீர்கள், என் சொன்ன சொல்லுக்கு தவற மாட்டீர்கள், அப்படியே இருப்ப நீ நினைச்சினே. நீங்க எல்லாம் மறுத்து விட்டீர்களே. இனி மறுத்து விட்ட பிறகு நான் உயிரோடு இருந்து என்ன பண்ண போறேன்னு ஒரையில் இருந்த வாழை இழுத்து உயிரை கொள்ள போனார். அப்போதான் பொறுத்து வானா பதறாதீங்க. அதாவது ஆத்திரம் சத்துருனா வாழை பிடித்து கொண்டு சிந்தனை பண்ணி பார்த்தேன். அண்ணன் மடிந்து தங்களுடைய பூ போட்டு திருமாங்கலியை இழந்து காலங்காலமாக கம்மஞ்சாதாக வைத்து ஒன்னு பார்ப்பதை விட அன்னார் வார்த்தையின் பிரகாரம் தண்டகாட்டில் விட்டு விட்டால் நீங்களும் சுகம் மாங்கலியத்தோடு இருப்பீங்க. அண்ணன் கொஞ்சம் நிம்மதியா அயோத்தியபுரில் இருப்பாருன்னு இந்த அண்ணன் சொன்ன ஒரு குற்றத்தை மறந்து இருப்பாருன்னு அன்னாராகப்பட்டவர் தங்களுக்கு ஏற்பட்ட அந்த குற்றத்திற்காக இந்த சிறு தூத்த தண்டகாட்டில் விட்டு விட்டு மட்டும் திருப்பி வர சொன்னாங்க. இந்த உத்தமி சீதைதானோ அறுத்ததோ அறுத்ததறி போல அழுதுமே புலம்புவாளே.
வருத்தமாதுயரத்தோடு அந்த மகனை நினைந்திட்டான ஐயோ